ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அரைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். ஸோ பருப்பு போட்டு எப்படி கடையலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 100 பருப்பு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருக்கேன். 2 பழம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். ஒரு வந்து பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் பச்சை மிளகாய் வந்து 1 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னாலும் ஒரு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 வந்து எடுத்துக்கோங்க. மிளகாவோட காரத்துக்கு தகுந்த மாதிரியும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரியும். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 2 மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றி செஞ்சு பாருங்க. ஸோ கீரை பார்த்தீங்கன்னாக்கா அரைக்கீரை ஒரு கட்டு வந்து எடுத்திருக்கேன். கடுகும் உளுந்தும் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சீரகம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து சீரகம் பிடிக்காது, அதனால நான் சீரகம் வந்து சேர்க்கலை. தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஸோ 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தாளிப்பு பார்த்தீங்கன்னா எப்பயுமே கடைசியாக செய்வாங்க. ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து இப்படி செஞ்சுடுவேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா வதக்கி செய்ய போகிறோம். ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்காகவும் சேர்த்து ஒரு உப்பு ஒன்று சேர்த்துடலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்கணும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வதங்கிருச்சு. 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் இருக்கு இந்த தக்காளியும் இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம், வேகட்டும். மாதிரி இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். புளி தண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். நீங்க வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கூட கடைசியா வந்துட்டு தாளிப்பு வந்து நீங்க போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்குறதுனால கடுகுளுத்தம் பருப்பு போட்டுட்டு நான் வந்து தாளிச்சிட்டேன். நீங்க வந்து கடைசியா கூட தாளிப்பு கொடுங்க. ஸோ இது வேகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வந்து கீரை வந்து வேக போட்டிருக்கேன், தனியா தான் வேக போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா இந்த கீரையோட இந்த கலர் வந்து நம்ம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வெங்காயம் வந்துட்டு போட்டதுக்கு அப்புறமா நீங்க கீரையும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். அதாவது வந்து வெங்காயம் தக்காளி வந்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வந்து வெந்ததுக்கு அப்புறமா நீங்க கடைசியா கீரை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கீரையோட கலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாறிடும். ஸோ அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா தனியா வந்து வேக வச்சிருக்கேன். சரி, இப்போ கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாவையும் நீங்க சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் புளியும் பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதை 2த்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கிட்டு செஞ்சு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்த உடனே வாசனை பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. ஸோ இந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கீரை வெந்துருச்சு. நம்ம வந்துட்டு கீரையும் பருப்பையும் கடைஞ்சிட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னாக்கா கடைஞ்சிட்டு இதுல சேர்த்துட்டேன். ஸோ ஒரு தடவையாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டியில் கடைஞ்சி செஞ்சு பாருங்க, அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும். ஸோ மிக்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்ம கீரையை ஆற வைக்கிற நேரத்தில் வந்து நம்ம கடைஞ்சிடலாம். நம்ம என்ன பண்ணோம்னா கீரையை வந்து ஆற வைக்கிற நேரத்தில் நம்ம வேற ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம். கீரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கடையிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நானுமே வந்து ஃபர்ஸ்ட் மிக்சி தான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கீரையை வந்துட்டு நம்ம கடைஞ்சி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடையந்துக்கு ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறமா வந்து பழகிடுச்சு. ஸோ கீரையை ஆற வைக்கிற நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நான் கடைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது நம்ம 5 மினிட்ஸ் தான் மேக்சிமம் ஆகுது. நீ ஃபர்ஸ்ட் டைம் கடையும் பொழுது ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஆகும். அதுக்கப்புறமா கடைய உங்களுக்கே வந்து கைப்பக்குவம் வந்து வர ஆரம்பிச்சிடும். வேகமா தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம நல்லா கடைஞ்ச ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்பவுமே வந்து நம்ம பின்னோக்கி போறது தான் நம்ம நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை மாறிட்டு இருக்காங்க. ஸோ மேக்சிமம் வந்து மாறணும் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து
என்னோட வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களும் சரி, என்னோட சப்ஸ்கிரைபரும் சரி. ஸோ கண்டிப்பாக மாற்றிப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த வாஷ் பண்ண இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். 1/4 டம்ளருக்கும் கம்மியாக சேர்த்து ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கீரையில் தண்ணி அதிகமாகிடும். இப்போ நீங்கள் வந்துட்டு இதோட விடலாம், இல்லைனாக்கா புளி தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். செஞ்சு பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஸ்கிப் பண்றதுனாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஒரு கொதி வரும்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, நான் புளி தண்ணி வந்து சேர்த்துட்டேன். ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கருணக்கிழங்கு வந்து வறுக்க போறேன். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு இருக்கு. கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னாக்கா போட்டிருக்கேன் பெருசு பெருசாக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெலிசாக போட்டிருக்கேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ மெலிசாவும் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சத பகுதியாகவும் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்துட்டு புளி சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கருணக்கிழங்குல வந்துட்டு நம்ம கொஞ்சம் புளி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இது எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு நம்ம மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டுட்டு, ஸோ தூளுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காய்க்கு வந்து உப்பு போட்டிருந்தோம். ஸோ அதனால் தூளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து வறுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து கருணக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா நான் வறுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.